ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த காய்கறியெல்லாம் வச்சு ஒரு அவியல் தாங்க செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைலு தான். பாருங்கள், அவியல் செய்யறதுக்கு தேவையான பொருள், முக்கியமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சேனக்கிழங்கு வேணும் கண்டிப்பாக, வாழைக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை வேணும். அப்புறம் நம்ம என்ன காய்கறி, என்ன கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இந்த காய்கறி பீன்ஸு, கேரட்டு, ஒரு பப்பாளிக்காய் ஒரு கீத்து தான் போடுவோம். நம்ம தக்காளி காய் இப்போ பழுத்தும் பழுக்காத மாங்காய்க்கு பதிலாக நம்ம தக்காளி இந்த பழத்தை போட்டு செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா நீளமாக நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த எல்லா காயும் வச்சு நம்ம அவியல் செய்ய போகிறோம்னு சொன்னோம். இப்படி நறுக்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், எல்லாமே நறுக்கிட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், மஞ்சள், தேங்காய், ஒரு தக்காளி பழம் ஒன்று பெருசு போடணுங்க. இது ஒன்று தான் சிறுசானா, நான் இந்த 1.5 பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், பழுத்தும் பழுக்காமல். கருவேப்பிலை, ஜீரகம், தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் இதுக்கு லைட்டாக ஒரு துளி, ரொம்ப மஞ்சத்தூள் போட்டக்கூடாது, மஞ்சள் ஆயிரும். ஒரு துளி மிளகாத்தூள், ஒரு துளி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் மண்சட்டி எடுத்துருக்கிறேன், மண்சட்டி வச்சிடலாம். இதில் ஒரு கொஞ்சம் போல தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றுறோம். இப்போ அதுக்குள்ளார இதை கையில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிற போகிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க போகுது, இப்போ போட்டுடலாம். நம்ம அடைச்சி வச்சிடலாம். இப்போ வேகட்டும். நம்ம அதுக்குள்ளார பாருங்க, சீரகம், காந்தாரி மிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம், தேங்காய், 3 நம்ம இது 4ஐயும் அரைச்சிட்டு வர போகிறோம். இதை தனியாகவும், இது தேங்காவை ரொம்ப நைஸாக அரைச்சிடாம கொஞ்சம் பருபருன்னு அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ ஆவி வருதுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுருவோம். இன்னும் உப்பு போடலை, உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போடுறேன். நம்ம இந்த சமயம் தக்காளி பழம், முதையே போட்டா ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்படி வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம்.
நம்ம இப்போ ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச விழுதை இப்போ போடுறோம். தண்ணி இப்போ சுண்டிடுச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணி இப்போ ஒரு துளி இல்லை. இந்த சமயத்தில் நம்ம சிம்மில் வச்சுக்கிடுவோம். தேங்காய் பாருங்க, நம்ம ஒரு முடி எடுத்து வச்சோம்ல, அதை நான் திருகி சும்மா ஒரு சுத்து மிக்சியில் சுற்றி இதை போட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. இப்போ நல்லா காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. நீங்கள் உப்பு பத்தாட்டி உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கறங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம இந்த கருவேப்பிலையை போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு நிமிஷம் இலக்கி இப்படி கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் அவ்வளோதான். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அவியல் ரெடி. செஞ்சு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பாருங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே இருக்கட்டும்.